ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து 5 AM ரொட்டீன்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே நான் பண்ணுற வேலை வந்து குக்கர் வைக்கிறது தான். குக்கர் வச்சு ரைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து நான் என்ன லன்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரொக்கோலி ரைஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நாள் வந்து 1 வீக்குக்கான ஷாப்பிங் எல்லாமே வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். ப்ரொக்கோலி, மஷ்ரூம் அந்த மாதிரி அவனுக்கு 1 வீக்குக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேனோ அது எல்லாமே. காலையில் டிஃபனுக்கு எதுவும் பண்ணலை, ஏன்னா முன்னாடி நாள் செஞ்ச பூரியோட சைட் டிஷ் எல்லாமே வந்து இருந்தது. பூரி சாப்பிடணும் போல் இருந்ததுன்னு முன்னாடி நாள் பூரி செஞ்சுருந்தோம். மாவும் கொஞ்சம் நிறுத்தியாச்சு. காலையில் அது வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. முன்னாடி நாள் செஞ்ச பூரியும் கொஞ்சம் மீதி வந்திருக்கு, அதையே நம்ம வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ப்ரொக்கோலி ரைஸ் நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நிக்கிலுக்கும் மித்துனுக்கு 2 பேருக்குமே வந்து சேர்த்து தான் அந்த ரைஸ் வந்து நான் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து என்னோடய லன்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வெரைட்டி ரைஸு, 1 பாட் ரைஸு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சாம்பார் ரைஸ், ரசம் இதெல்லாம் வந்து நிக்கில் சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கொடுத்தா அவன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதனால் அந்த மாதிரி தான் நான் குக் பண்ணுவேன். ப்ரொக்கோலி ரைஸ்க்கு வந்து ப்ரொக்கோலி அந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளாரட்ஸாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெந்நீர் ஊற்றி வச்சு பிளான்ச் பண்ணிக்கலாம். பட் நம்ம காலிஃப்ளவர் மாதிரி இதில் புழு அதெல்லாம் எதுவுமே வந்து இருக்காது. நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு கூட வந்து யூஸ் பண்ணலாம். பட் எதுக்கும் நான் சேஃபர் சைடு வந்து கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி வச்சுருவேன். வெந்நீர் ஊற்றி வச்சிட்டோன்னா நான் அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் வந்து குக் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிப்பேன். வெங்காயம் நம்ம வந்து நல்ல பொடியாக நறுக்கிக்கலாம். சாதம் வந்து ஆயிடுச்சு, விசில் வந்தாச்சு. இதை நம்ம இறக்கி வச்சுட்டு நல்ல வந்து ஒரு ஆழமான ஒரு கடாய் தான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா வந்து சாட்டே பண்ணி குக் பண்ணுற மாதிரி. என்னோடய குக்வேர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து நிறையா பேர் கேட்குறீங்க. நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து எங்கே வாங்கினேன் என்னன்றது எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த ரைஸுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகமும் கடலைப்பருப்பும் நான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த சீரகம் வந்து சீரகப்பொடி ரெண்டுமே ப்ரொக்கோலி ரைஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். காரத்துக்கு நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். ஆனால் ரைஸ்க்கு வந்து நம்ம காஷ்மீரி சில்லி தூள் வந்து சேர்த்துப்போம். இப்போது நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து வேணாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப நம்ம ஈஸியாக அந்த ரைஸ் வந்து பண்ணிடலாம். அண்ட் நம்ம வந்து ரெகுலராக இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் ரெசிபி, ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸ் ரெசிபிலாம் வந்து ஷேர் பண்ணுறது நிறையா பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்குமே சிம்பிள் குக்கிங் வந்து ரொம்ப பெஸ்ட் குக்கிங் நான் வந்து சொல்லுவேன். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கிங் வந்து ரொம்ப விரும்பி பண்ணுவேன். ஆனால் வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரியான டிஷ்ஷஸ்ஸு அண்டு கொஞ்சம் புதுசாக இன்னோவேட்டிவாக அந்த மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய வந்து டிஷ்ஷஸ் வந்து நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியாக பண்ணுறத வந்து கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினப்பேன். நம்ம ப்ரொக்கோலியில் வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா இதை வந்து கொஞ்சம் நேரம் வச்சு நான் வேக விட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரொக்கோலி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா அதுக்கு ரைஸ்க்கு தேவையான அளவு காஷ்மீரி சில்லி தூளும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு ஸ்பைசஸ்லாம் இறங்கி கொஞ்சம் எல்லாம் வந்து சேர்ந்து வரும். அது வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும், அவ்வளோதான். இதில் ரைஸ் போட்டு நம்ம பெரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட ரைஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். எப்பயும் கொஞ்சம் ஆற வைப்பேன், அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம ரைஸில் போட்டு பெரட்டிடலாம். அண்ட் இந்த தண்ணி வந்து எப்படி வைக்கிறீங்க, எவ்வளோ வைக்கணும்னு சொல்லி குக்கரில் வந்து கேட்டிருந்தீங்க. 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி வச்சா வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ நம்மளோட ரைஸை வந்து நம்ம அந்த கடாயிலே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கடாயிலே போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப இன்னும் நமக்கு அந்த நல்ல ஸ்பைசஸ்லாம் இறங்கி நல்ல டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ப்ரொக்கோலி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி வந்து நம்ம மத்தியானம் இன்கேஸ் நீங்கள் வந்து கொடுத்து விடுறீங்க, இல்லை வந்து ட்ராவல் அப்போ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த 3ஆக மடித்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி இந்த மாதிரி சின்னதாக திரட்டிட்டு நடுவில் வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து நம்ம குக் பண்ணோன்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்னும் நம்ம எண்ணெயோட நெய் கொஞ்சமாக தடவி பண்ணுறப்போ இன்னுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய டிப்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். சில பேர் வாழைப்பழம் போட்டு மாவு பிசைறது இதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். பால் போட்டு பிசையிறது அதெல்லாம் நான் வந்து பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி நான் இப்போ திரட்டுறப்ப மாவு வந்து பிசைகிறோம்ல, அப்போயே வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு பிசைஞ்சிடுவேன். அண்ட் இந்த மாதிரி 3ஆக மடித்து பண்ணுறப்போ இன்னும் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நிக்கிலுக்கு மித்துனுக்கு 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லன்ச் வந்து பேக் பண்ணியாச்சு.
காலையில் லஞ்ச் ஒர்க் எல்லாம் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து குளிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து வெளியே கிளம்ப போகிறேன். நம்ம ஃபங்க்ஷனுக்காக கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அது போய் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக். அண்ட் மனோபாலாவா ஷீலாவான்னு தெரில. பட் ஷீலா வந்து என்கிட்ட ட்ரை ஸ்கின்கான மாய்ஸ்சரைசர் வந்து கேட்டிருந்தாங்க. மனோ அப்படின்றவங்க வந்து பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப அஃபோர்டபுளான சூப்பரான மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வின்டர் அப்படிங்கிறனால வின்டர் ஸ்பெஷலாக உங்களுக்கு என்னென்ன மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேஸ்லின்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாய்ஸ்சரைசர் இது வந்து இன்டென்சிவ் கேர் லைட் ஹைட்ரேட்டுன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு 10x ஸ்கின் பேரியர் ப்ரொடெக்ட் விட்டமின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பட் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து க்ரீஸியாகவே இருக்காது. ஸ்கின்னில் வந்து சூப்பராக அப்சர்வ் ஆகும். நல்ல வந்து ஒரு பெரிய பாட்டில். இது வந்து எவ்வளோ 400 ml இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னோடய வீடியோஸ் நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கிற மம்மா எர்த்தோட விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் இதில் விட்டமின் சி இருக்கிறனால உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் வந்து நல்ல பிரைட்னிங் வந்து கொடுக்கும். இது எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே வந்து யூஸ் ஆகும். இதுவும் நீங்கள் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கிறது தான். இன்ஸ்பைட் ஆஃப் ட்ரை ஸ்கின்னு, நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்லாம் வந்து கிடையாது. பட் ஆயிலி ஸ்கின்னா நீங்கள் வந்து ரொம்ப க்ரீஸியெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே ஆயிலியாக இருக்கிற மாதிரி வந்து ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இங்கே விட்டமின் சி யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் செட் ஆகும். ஏன்னா ஸ்கின்னில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுது. இது எல்லாமே நான் காட்டுறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் வித் சன்ஸ்க்ரீன். என்னோட ஹஸ்பண்ட் இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவர் டெய்லி ஆஃபீஸ் போகிறனால இது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து அப்புறமா இது ரெண்டுமே வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இது எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, கொஞ்சம் ஹை எண்டில் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா நியூட்ரிடோம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். விட்டமின் இ இருக்குது உங்களுக்கு. இது வந்து பாடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டெர்மாவைவோட இது மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான். இதுவும் மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான். இது வந்து நான் ஃபேஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணிப்பேன். இது வந்து நீங்கள் பாடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஹை எண்டில் பார்க்குறீங்கன்னா இது ரெண்டும். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து நிறையா பேர் வந்து கேட்குறீங்க. குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மம்மா எர்த்தோட பேபி ரிச் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது ஆல்மண்ட் ஆயில் அண்ட் ஷியா பட்டர் இருக்குது. இது வந்து 0 to 5 years இருக்கிறவங்களுக்கு தக்ஷுக்காக வந்து ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வேணும் அப்படி சொல்லி இப்போ தான் நான் இது வந்து வாங்கினேன். இது வந்து நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மம்மா எர்த்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மாய்ஸ்சரைசர்ஸ். நல்ல வந்து ஒரு அஃபோர்டபுளான இதெல்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது மூணுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹை எண்டில். ஸோ இதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பிகாஸ் என்கிட்ட ரிப்பீட்டடாக வந்து ஷீலா, மனோ, பாலா அப்படின்றவங்க வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் நான் இது வந்து ஷேர் பண்ணேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் அமேசானில் உங்களுக்கு வந்து பியூட்டி அண்ட் ஃபேஷன் அப்படின்ற ரேஞ்சில் எப்போவுமே வந்து ஆஃபர்ஸ் இருக்கும். இது ஏதாவது நீங்கள் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்கும், செக் பண்ணிக்கலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:55 ஆகுது. 4 ஆக போகுது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸி ஸ்நாக்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி டெய்லி வந்து நான் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுனால என்னோடய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்துடுச்சு. ஸோ டெய்லி வந்து ஒரு ஸ்நாக் கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா மோஸ்ட்லி நான் இப்போ வந்து டெய்லி லன்ச் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறனோ இல்லையோ நிக்கிலுக்காக ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். சிலதெல்லாம் வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது, சிலதெல்லாம் இன்ஸ்டா பேஜஸில் வந்து பார்ப்பேன். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போது டக்குன்னு ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ்லாம் நமக்கு வந்து வரும். அதை வந்து அவனுக்கு ஏதாவது ஒன்று வந்து பண்ணி கொடுப்பேன். இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. நான் அடிக்கடி பண்ணி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்கு. ரொம்ப இதுக்கு கம்மி இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே வந்து போதான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப கிரேவ் பண்ணுற ஒரு ஸ்நாக்குன்னு சொல்லலாம். ஈஸி டு மேக். நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இது வந்து ஈவினிங் இல்லை வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டிக்கெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ காஃபிக்கு பால் வச்சுருக்கேன். காஃபி போட்டுட்டு நம்ம அந்த ஸ்நாக்கோடு வந்து இன்றைக்கி காஃபி குடிக்கலாம். அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த 2 பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து அமேசான்லேருந்து தான் வந்து வாங்கினேன். இப்போ அடிக்கடி நான் வந்து குக்கீஸ் அதெல்லாம் வந்து பண்ணுறதுனால
ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு நல்ல ஏர் டைட்டாக ஒரு பாக்ஸ் தேவைப்பட்டுச்சு. அண்ட் இதோட டிசைனே வந்து பார்த்திங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது வந்து மார்க்கெட் 99 தான். மார்க்கெட் 99 ப்ராடக்ட்ஸ் நம்ம வீட்டில் நிறையா இருக்கும். இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு, மெயின்டெனன்ஸும் ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி டின் இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்போ க்ளீன் பண்ணுறது வந்து அந்த ஸ்க்ரப்பு வச்சு க்ளீன் பண்ணிடக்கூடாது. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா புதுசு மாதிரியே இருக்கும். வெளியே உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. ஒரு வெட் டவல் வச்சு தொடச்சோ ட்ரை டவல் வச்சு தொடச்சி நான் அது மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து எனக்கு இந்த கலர் ரெட் கலரில் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. இதுலேயே உங்களுக்கு வந்து பிரெட் பாக்ஸ் இருக்குது, நிறையா வந்து இருக்குது மார்க்கெட் 99 ப்ராடக்ட்ஸு. இது வந்து 1700 ml. இதோட எம்ஆர்பி வந்து 999, பட் நான் 500க்கு வந்து அமேசானில் வாங்கினேன். இதோட லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த ஐக்கியா பாக்ஸ் பற்றியும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஐக்கியா போனீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஐக்கியாலாம் நான் போல், என்னோடய ஃபர்ஸ்ட் ஐக்கியா ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு நான் வாங்கி ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறனால தான் நான் வந்து யோசித்தேன். சரி, பிஸ்கெட்ஸ் குக்கீஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஏர் டைட்டாக தேவைப்பட்டது. ஏன்னா நிறையா நிக்கிலுக்காக நான் ஸ்நாக்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஏர் டைட்டான இது வாங்கினேன்னா நல்லா மெயின்டைன் பண்ண முடியுது. இது நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். அப்படியே டக்குன்னு வந்து லாக் ஆகிற சத்தம் வந்து கேட்கும். உள்ளுக்குள்ளே வந்து அழகாக கோல்டன் ஃபினிஷில் வந்துருக்கும். வெளியே வந்து இந்த மாதிரி பிளாக் இருக்கும். இதில் வந்து ஸோ இந்த மாதிரி லாக் ஆகிற சத்தம் வந்து கேட்கும். இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கும் அழகாக அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்ல டாலான ஒரு பாக்ஸு. நீங்கள் பாஸ்தா இதெல்லாம் கூட வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் வந்து பிஸ்கெட்ஸ் குக்கீஸை தான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நல்ல ஏர் டைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுவும் நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா செம்ம ஏர் டைட்டாக இருக்குது. கலரே எனக்கு வந்து நல்ல ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். நல்ல பெருசு, நீங்கள் நிறைய வந்து ஸ்டோர் பண்ணலாம். நான் பட்டர் குக்கீஸ் செய்ய போகிறேன் இந்த வீக்கு. செய்கிறப்ப நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா வந்து லாக் ஆகிடுது. நல்லா வந்து ஏர் டைட்டாக இருக்குது. இங்கே வச்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த இடமே வந்து அழகாக ப்ரிட்டியாக வந்து தெரியுது. இது வந்து நான் இந்த கார்னர் இன்னும் ப்ராப்பராக நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மார்க்கெட் 99ஓட இந்த ப்ராடக்ட்ஸ், இந்த ஐக்கியாவோட இது, அதுக்கப்புறமா இந்த ஆர்கனைசர்ஸோட லிங்க்கு. இதுலேயே உங்களுக்கு வந்து ஒயிட்லேயே கட்லரி வந்து வரும். ரொம்ப அழகாக இருக்கும். பட் அது என்கிட்ட கட்லரிக்கு நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதனால நான் வந்து வாங்கலை. ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிக்கிலுக்கு, மித்துனுக்கு, தக்ஷு குட்டிக்கு 3 பேருக்கும் நான் வந்து சேர்த்து தான் பண்ணுறேன். நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா நான் பண்ணுற லன்ச்சு அது மோஸ்ட்லி வந்து நிக்கிலுக்கும் மித்துனுக்கும் சேர்த்து வந்து பண்ணிவிடுவேன். அண்ட் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 3 பேருக்குமே சேர்த்து தான் அப்படி தான் வந்து பண்ணுவேன். ஏன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம வந்து விட்டுட்டு பண்ணுறதுக்கு வந்து மனசே வராது. ஸோ அதனால் எப்பயுமே 3 பேர் அப்படின்னு எனக்கு மைண்டில் வந்து செட் ஆகிடும். அந்த மாதிரி சரண்யாவும் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சா அப்படின்னா நிக்கிலுக்கு வந்து கொடுத்து விட்டுருவா மித்துன்கிட்ட. ஸோ அந்த மாதிரி நாங்கள் 2 பேருமே வந்து பழகிட்டோம். நம்ம வந்து ஒன்றா ஒரு நிக்கிலான்னு மட்டும் எனக்கு வந்து பார்த்து பழக்கமே இல்லை. 3 பேருக்கும் அப்படின்றத வந்து சேர்த்து தான் நான் பண்ணுவேன். எது செஞ்சாலுமே வந்து 3 பேருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்டு தான் எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் நமக்கு வந்து இந்த மாதிரி சிப்ளிங்ஸோட குழந்தைங்க இப்படிலாம் நமக்கு வந்து இருக்கிறப்போ நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே நம்ம குழந்தைங்களா தான் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு எப்பயுமே வந்து 3 பசங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவே எனக்கு வந்து வரும். ஒரு சிங்கிள் சைல்டாக நிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வளரத்துக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸே இல்லை இப்போது. அதுவும் சரண்யா இன்னும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம். அடிக்கடி பசங்க வருவாங்க, நான் அங்கே போவேன். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்குது. இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீரை நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு, காஷ்மீரி சில்லித்தூள், கரம் மசாலா இது 3 போட்டு நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அது ஒரு 5 to 10 minutes அப்படியே வந்து ஊறட்டும். அப்புறம் ஒரு ப்ரெட்டை வந்து நம்ம எப்படி சப்பாத்தியை ஃப்ளாட்டன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ளாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீஸ் ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு கடையில் விற்கும். ஸோ அது வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன் பன்னீரை வச்சு இந்த மாதிரி டைட்டாக வந்து ரோல் பண்ணிடணும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஒரு ரெடி டு ஈட் ஸ்நாக்ஸ் மாதிரி. டக்குன்னு நம்ம யாராவது கெஸ்ட் வராங்க இல்லை குழந்தைங்க வராங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணுற மாதிரியான சிம்பிளான ஸ்நாக் தான் இது. இந்த சீஸ் ஷீட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சாண்ட்விச்சுக்கு நீங்கள் ஃப்ராங்கீஸ் பண்ணுறப்போ பாஸ்தா பண்ணுறப்போலாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சூடாக இருக்கிறப்ப ஒரு 2 ஷீட் எடுத்து அப்படியே போட்டு மூடி வச்சுருவேன். சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு கடையில் விற்கும். நான் வந்து அடிக்கடி ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணுறதுனால வாங்கி வச்சுருப்பேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு 3ஆக கட் பண்ணிக்கலாம். 3ஆக வந்து கட் பண்ணிவிட்டு
சாப்ஸ்டிக்ஸ் நமக்கு வந்து இருக்கும் இல்லையா, சாப்ஸ்டிக்ஸோ இல்லை இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த ஸ்டிக் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு ஒரு சின்ன பீஸை வந்து நல்லா பேக் பண்ணிடணும். அந்த ப்ரெட்டோட பன்னீர் சீஸ் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வந்து 3த்தையும் இந்த மாதிரி பேக் பண்ணிடணும். பேக் பண்ணிவிட்டு இதை நம்ம டேரெக்டாக தோசை தவாவில் போட்டு பட்டர் போட்டு கொஞ்சம் வந்து குக் பண்ண போகிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பன்னீர் கொஞ்சம் குக் ஆகும், சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ப்ரெட்டோட அவுட்டர் லேயரும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணோன்னா நல்ல டேஸ்டியான ஸ்நாக் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டிக்ஸ் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதை நம்ம சாப்பிட்றப்ப ஸ்டிக் எடுத்து சாப்பிட்டுட்டு அதே ஸ்டிக்கே நம்ம வந்து திருப்பியும் ரீயூஸ் கூட வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பீசஸ் வந்து பண்ண போகிறீங்களோ அவ்வளோ ஸ்டிக்ஸ் தேவைன்னு இல்லை. ஒரு தடவையும் நம்ம அந்த ஸ்டிக்ஸை சாப்பிடும்போது எடுத்துகிட்டு திருப்பியும் நம்ம அந்த பீஸ் ரெடி பண்ணுறப்ப பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பீசஸ் எல்லாம் நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்ல ஒரு பெரிய தோசை தவாவில் நிறைய பட்டர் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு குக் ஆகிறப்பவே நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும். அந்த சீஸோட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதில் வந்து கொஞ்சம் ஸ்பைஸ்லாம் வந்து இருக்கிறதுனால சாப்பிடும்போது ரொம்பவே செம்மையாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நான் ஷேர் பண்ண கட்லெட் இதெல்லாம் வந்து சில பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுவும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக அனுப்புங்க. இப்போ நான் கொஞ்ச நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம வந்து வச்சுட்டு இதை ஸ்டிக் வச்சு அழகாக இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டுடலாம். ப்ரெட்டோட அவுட்டர் லேயர் வந்து நல்ல கிறிஸ்பியாக குக் ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ப்ரெட் பன்னீர் சீஸ் ரோல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமா. ஸோ இந்த ஸ்நாக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் நிக்கிலுக்கு வந்து சர்ப்ரைஸாக கொடுக்குறேன். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன்னு வந்து பார்க்கக்கூடாது அப்படி சொன்னால் அவன் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். அவனுக்கு வந்து சூப்பராக ப்ளேட் பண்ணிவிட்டு நான் சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அவன் ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் வந்து நீங்கள் கேட்டிருந்த ஒரு ஸ்கின் கேர் அது வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சூப்பரான ரெசிபி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் குழந்தைங்களுக்கு சிம்பிளாக ரெடி பண்ணுற மாதிரியான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வாங்கின கிச்சன் ப்ராடக்ட்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.